ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளி வழியாக அன்னையின் வியாகுலங்களை சிந்திக்க நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம். அன்னை மரியாளின் வியாகுலத்தை விளக்கி கூறும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23. பெருந்திரளான மக்களும் அவர்களுக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளின் அன்னையின் வியாகுலத்தை நம் உள்ளுக்குள் இருத்தி இந்த பாடல் வழியாக உணர்வோம். சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே கழுமரம் சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் அன்னையின் வியாகுலத்தை சிந்திக்க தயாராவோம். சந்திப்பு, தாய் சேய் சந்திப்பு. இது வெறும் சந்திப்பு அல்ல. யாரால் புறக்கணிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு தங்களுக்காகத்தான் இந்த சிலுவையை சுமக்கிறார் என்று அறியாது ஏளனம் செய்த மக்களின் கூட்டத்தில் உண்மைக்காக நீதிக்காக தன்னையே இழந்து மீட்பை கொணர வந்த போராளி இயேசுவும் தன் அன்பு மகனை இப்படி வதைக்கிறார்களே என்று துவண்டு விடாது துணிவோடு செல் என்று தன் பார்வையால் திடப்படுத்திய அன்னை மரியாளும் சந்திக்கிறார்கள். சிலுவை துன்பம் நாம் விரும்பாத ஒன்றுதான், ஏற்றுக்கொள்ள கடினம்தான். ஆயினும் துன்பத்தின் வழி மீட்பு உண்டு என்பதை உணர்ந்து உண்மையின் வழி சென்றிடுவோம், இயேசுவோடு பயணிப்போம். இறை வார்த்தை வழியாக, பாடல் வழியாக, சிந்தனை வழியாக உணர்ந்த அறிந்த நாம் அன்னை மரியாளிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகிலே வருபவரே ஆராதனை புரிவோம். கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். ஜெபம். அம்மா மரியே, உமது சந்திப்பு இயேசுவின் கல்வாரி பாதையில் அவரது இலக்கு நோக்கி பயணித்திட உற்சாகமும் உத்வேகமும் தந்தது போல் எமது சந்திப்புகளும்
பிறரின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடியதாக அமைந்திட அருள் பெற்று தாரும். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.